என்ன சொல்லணும்? தோட்ட தொழிலாளர் பிரச்சனை, சம்பள பிரச்சனை எழுந்திருக்கு. இதில் அந்த கூட்டு ஒப்பந்தம் திருப்பி இது வர்றதுக்கான சாத்தியம் இருக்குது. அப்படியே கூட்டு ஒப்பந்தத்தை போகிறதுக்கான சாத்தியம் இருக்கா? போகிறீங்களா என்ன? இல்லை, இப்போ இந்த தோட்ட தொழிலாளர்களோட சம்பள பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே பாராளுமன்றத்திலையும் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கேன். என்னென்னா, நாங்கள் ஆரம்பத்தில் வந்து நீதிமன்றம் வந்து ஒரு இடைக்கால தடை விதிக்கும் போது சில அரசியல் தலைவர்கள் வந்து அதை கொண்டாடிட்டு இருந்தாங்க. இல்லை, இது வந்து நிரந்தர தடைன்னு மக்களை திசை திருப்பினாங்க. ஆனால் உண்மையான விஷயம், இடைக்கால தடை வந்த காரணம் வந்து அந்த ப்ரொசீஜர், அந்த முறையில் ஒரு தவறு இருந்துச்சு. அந்த முறையை அதை சரி கட்டுறதுக்கு தான் நாங்கள் அந்த கெசட்டை திருப்பி ரிவோக் பண்ணோம். இப்போ கெசட்டை ரிவோக் பண்ணோன்னே இப்போ கம்பெனிக்கு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எல்லா கம்பெனியும் ஒத்துக்கிட்டாங்க தொழில் உயர்வுக்கு. தொழிலமைச்சரோட அறிவித்தலுக்காண்டி நாங்களும் காத்துட்ருக்கோம். நல்லபடியாக முடியும் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் இந்த கூட்டப்பந்தம் சம்மந்தமாக நான் சொல்கிறேன். என்னங்க, கூட்டப்பந்தம் இருந்தாலும் பிரச்சனை, இல்லாட்டியும் பிரச்சனை, அப்புறம் எங்கே தான் போக சொல்கிறீங்க? கூட்டப்பந்தம் இருக்கிற காலத்தில் சில பேர் வந்து கூட்டப்பந்தம் அடிமை சாசனம், இது என்ன கூட்டப்பந்தம்னால தான் மக்கள் முன்னேறாமல் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து இல்லை, கூட்டப்பந்தம் வேணும்னு அவங்களே சொல்கிறாங்க. இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இதுதான் உண்மையான விஷயம். கூட்டப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ காலத்தில் இருந்த கூட்டப்பந்தம் அதை புதுப்பிச்சிருக்கணும். அதை நம்ம ஏற்றுக்கணும், அதை புதுப்பிச்சிருக்கணும். ஆனால் அது புதுப்பிக்கலை. ஆனால் இப்போ வரப்போகிற கூட்டப்பந்தம் வந்துச்சுன்னா கட்டாயம் அது வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் வந்தாங்க. அடுத்தது வந்து தொடர்ச்சியாக வந்து இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை ஒன்று எல்லையில் போய்கொண்டிருக்கிறது. இப்போ கடந்த நாளாக வந்து இந்திய மீனவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. தொடர்ந்து வந்து அத்துமீறல் நடந்து கொண்டே இருக்குது. இதுக்கு ஒரு சரியான தீர்வு எதுவும் இல்லை. இப்போ இந்த அத்துமீறலை தொடர்ந்து வந்து அனுமதிக்கலாமா இல்லை? இது என்னோட நிலப்பாட்டு இந்த விஷயம் சம்மந்தமாக இந்த இடத்துல நான் அதிகமாகவே வேலை செஞ்சுருக்கேன். நான் அரசியலுக்கு வந்து ஒரு 3-4 வருஷம் தான். ஆனால் அதிகமான அளவு நான் இங்கே இருந்து இந்த மீனவர் பிரச்சனை எப்படி முடிக்கலான்னு நான் இருபக்கமும் பேசியிருக்கேன். தமிழ்நாடு முதல்வர்கிட்டையும் நேரடியாக 3 தடவை சந்தித்து பேசியிருக்கேன். அதே மாதிரி வெளிவிவகார அமைச்சர் டாக்டர் ஜெயசங்கரையும் 2 தடவை இது சம்மந்தமாக பேசியிருக்கேன். இங்கே ஒவ்வொரு அரசாங்கத்துக்கிட்டையும் நான் நேரடியாகவும் பேசியிருக்கேன். என்னோட அபிப்பிராயம், 2 நாட்டுக்கும் உண்மைக்கும் இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு நினச்சா முடிக்க முடியும். ஆனால் இரு தரப்பும் வந்து பேசியாகும். பேசாமல் ஒரு நாடு இன்னொருத்தரை வந்து குத்த சொல்லிட்டு இருந்தால் இந்த பிரச்சனை முடியாது. கடைசியில் நம்ம கஷ்டப்படுறது மக்கள் தான். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து சொல்கிறாங்க, ஏன்னா தமிழர்கள் வந்து ஏன்னா மீனவ தமிழர்களை இங்கே வந்தால் அடிக்கிறாங்க, கொள்கிறாங்க. இங்கே இருக்கவங்களும் தமிழர்கள் தான். இங்கே வந்து போரால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்க தமிழர்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இரு பக்கமும் கஷ்டங்கள்னால தான் ஏன்னா மீன் பிடிக்க போகிறாங்க. இங்கே இருக்க மக்கள் சொல்கிறது ஒரே விஷயம் தான், நீங்கள் மீன் பிடிங்க, இது எல்லாமே பொதுவான விஷயம். ஆனால் ட்ராலர்ஸ் வேணான்னு தான் சொல்கிறாங்க. ட்ராலர்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் மேரிடைம் லாக்கு எதிரான விஷயம். அதை நாங்கள் பல்வேறு தடவை எடுத்து சொல்லியாச்சு. அப்படி இருக்கும்போது தவறு பண்ணிவிட்டு அந்த தவறுனால ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த விளைவுகளை சந்திச்சு தான் ஆகணும். ஆனால் அதுக்காண்டி நாங்கள் வந்து இராணுவ மூலியமாகவோ இல்லாட்டி நேவி மூலியமாகவோ யாரையும் நாங்கள் தாக்கலை. இங்கே வந்து என் ஞாபகம் போன மாதம் கூட 48 பேர் அரெஸ்ட் பண்ணும்போது நான் இங்கே வந்து 48 பேரையும் சந்தித்தேன். 48 பேரில் 3 பேர் வந்து போதைப்பொருள் கேஸில் உள்ளார போயிருந்தாங்க. அந்த 3 பேரை தவிர பாக்கி 45 பேரும் பெயில் எடுத்து திருப்பி நாட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்திய தூதுவரும் இதுக்காண்டி வேலை செஞ்சுட்ருக்காரு. அவரும் இது சம்மந்தமாக பல்வேறு ஆரோக்கியமான வேலை திட்டங்களை முன்னால் எடுத்திருக்காரு. ஒரு தீர்வு வரும்னு நானும் எதிர்பார்த்துட்டேன்.